ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினி நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகட சக்கர செம்முகம் ஐந்துலான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணியா உரை விகட சக்கரன் மெய்பதம் போற்றுவாம் அருவமும் உருவும் ஆகி அநாதியாய் பலவாய் ஒன்றா பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மீனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று நகரழி படலம். இப்படலம் வீரபாகு தேவர் செய்குன்றங்களையும் பிறவற்றையும் பெயர்த்தெடுத்து வீசி வீரமகேந்திரபுரத்தின் வளப்பத்தை அழித்தமையும் அந்நகர மக்கள் அடைந்த இன்னல்களையும் இரத்தலையும் கூறுகிறது. ஆணவமலம் கொண்ட 50 வெள்ளம் எண்ணிக்கையுடைய அசுரர்களின் சேனையை அழித்த வீரபாகு தேவர் 500 யோஜனை அகலமும் 1000 யோஜனை உயரமும் லட்ச உச்சியை உடைய பொன்னொளி வீசும் செய்குன்று ஒன்றைக் கண்டார். அதை ஒரு கையால் பெயர்த்தெடுத்து சபா மண்டபத்தை நோக்கி வீசி எறிந்தார். இடிபோல் ஒலித்து மண்டபத்தின் மேல் விழுந்து அந்த மண்டபமும் அங்குள்ள மக்களையும் அழித்தது. சுவர்கள் பொடியானது, தூண்கள் முறிந்தன, சிறப்புகள் அனைத்தும் அழிந்தன. சூரபன்மன் 1000 அசுர வீரர்களை அனுப்பி வீரபாகு தேவரை பிடித்து வர ஆணையிட்டான். இதைவிட எனக்கு வேறு அவமானம் உண்டோ? என் புகழன்றோ அழிந்தது? புத்தனாக வந்தவனை பிடித்து தேவர்களுடன் சிறை வைப்பேன் என்றான் சூரபன்மன். 1000 அசுர வீரர்களும் தாமதிக்காமல் இச்செயலை செய்து முடிப்போம் என்று கிளம்பினர். வீரபாகு தேவர் நகரில் உள்ள பொருட்கள் அனைத்தையும் பெயர்த்தெடுத்து வீசி எறிந்தார். பல விளைவுகள் ஏற்பட்டது. திண்ணைகள், சோலைகள், மரங்கள், கட்டிடங்கள், பெரிய பெரிய பாத்திரங்கள், பல கோடி கோபுரங்கள், ஸ்தூபிகள், மாளிகைகளை வீசி எறிந்தார். அங்காடிகள், வேள்விக்கூடங்கள், பயிற்சி நிலையங்கள், மரங்கள், குதிரைகள், யானைகள், தேர்கள், இயந்திரங்கள், மதில், மேடைகளை காலால் உதைத்து தள்ளினார். ஊழிக்காலத்து காற்று போல் அகழியை தூர்த்துவிட்டார். ஆகாய கங்கையும் தூர்ந்து போனது. வளப்பமான பொருட்களை விண்ணில் வீசி எறிந்தார். கற்பக சோலையை விண்ணிற்கு அனுப்பினார். மலைகள் ஒன்றுடன் ஒன்று மோதி தீப்பொறி பறந்தது. 8 திசைகளிலும் கடல்களிலும் காட்டிலும் மலைகளிலும் சூரபன்மனின் வளங்கள் வீழ அங்கு உயிரினங்கள் அஞ்சின. புழுதிகள் தேவருலகம் வரை சென்றது. அலறல், அழுகை, அடிபட்ட ஒளி எங்கும் பரவியது. மரங்கள் முறிந்து விழுந்தன. பலவிதமான பறவைகள் அழிந்தன. யானைகள் பிளிர்ந்து கொண்டே சிதறி ஓடின. பல வகையான குதிரைகள் சிதறி ஓடி நசுங்கின. பல அசுரர்கள் பலத்த அடிபட்டு இறந்தனர். சிலர் அஞ்சி ஓடினர். சிலர் கதறி அழுதனர். உயிர் இழந்தனர் பலர். சிலரே உயிர் தப்பினர். நீதிமன்றத்தில் பொய்சாட்சி கூறி மனு நீதி முறைகளை அழித்து வாழும் கொடியவர்களின் வீடு அழிந்து விழுந்து பொலிவிழந்தன போன்று பொடியாயின, சிவந்து சேராயின. உண்மையான மேன்மை கெட்டு நிலைத்து நிற்காமல் செல்வம் யாவும் தேவர்கள் உள்ளம் எல்லாம் வருந்துமாறு அவர்களை துன்புறுத்தியதைப் போல் அழிந்தது. இவ்வாறாக பலவிதங்களில் நகரின் அழகு, செல்வ வளம் அழிந்தது என கூறி நகரழிப்படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் சகஸ்ரபாகுகள் வதைப்படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெப்ப கூரிசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் நனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நட்டவும் வேள்வி மல்க, மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா.
நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகா சரணம். திருச்சிற்றம்பலம்.